கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளைக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக இந்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கண்ணில் முடிச்சு செபிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, உடைய பாரத்தைகளை தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குறோம். ஐயா ஆண்டவரே, பேசுவீங்க நல்ல பிதாவே நாவின்னு சொல்லிடப்பா. நீ பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன கேட்டிங்கன்னா, அது சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் 5ஆம் வசனம் போட்டிருக்குது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு சகோதரி சகோதரி, இந்த வார்த்தை சொன்னது யாருன்னா தாவீது ராஜா. தாவீது ராஜா தான் சொல்கிறாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினேன்னு சொல்கிறாரு. இப்போ தாவீது ராஜா நிறைய நெருக்கத்தின் பாதையில் நடந்துட்டார். வேதத்தை பார்த்தோம்னா அவர் துரத்தப்பட்டு காடுகள்லையும் மேடுகள்லையும் துரத்தி அலைந்த ஒரு மனிதன் தான் தாவீது ராஜா. பார்த்தா ராஜா அபிஷேகம் பெற்றவர் தான். ஆனால் இதே நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாங்கன்னா, நீங்கள் ஒரு துரத்தப்பட்ட சூழ்நிலையோ இல்லை ஒரு வண்ணாந்தரமான வழியிலையோ நீங்கள் நடந்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். என்கிட்ட தாவீது ராஜாவோட ஆண்டு இருந்தார், கர்த்தருடைய அபிஷேகம் அவரோட கூட இருந்தது. அதனால் அவர் சொல்கிறார், சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துவீர்னு சொல்லி உறுதியான வார்த்தையை சொல்கிறார். தெய்வ பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு உறுதியான வார்த்தைகள் எழுச்சி உங்கள் வாயிலிருந்து வரணும். அநேக பிள்ளைகள் அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கும் போது நிறைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட நினைச்சிருந்தீங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருந்தீங்க. இன்னைக்கு அப்போதான் இந்த இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு நடக்கும்போது வரும்போது நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர்களுடைய பிள்ளைகள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆண்டவருக்கே கோபம் வந்துட்டு மோசை கூப்பிடுறாரு, நான் அந்த மக்களை என்ன செய்வேன், அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவன் முறுப்பான், எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாப்பாடு ஆண்டவர் வானத்தையும் மண்ணாவை கொடுக்குறாரு. அதை நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு போனால் எங்களுக்கு கறி வேணும்பாங்க, அது வேணும் இது வேணும்னு ரொம்ப மட்டன் வேணும்பாங்க. ஆண்டவர் அப்பவும் முறுமுறுத்துக்கு மக்களையே என்ன செய்வார், கொடுப்பார், காடையில் அடித்து கொடுப்பார். அப்படியே கீழ்காற்று ஒன்று அடிப்பார். அவங்க மோசைக்குலாம் போய் கேட்பாங்க, அந்த மக்கள் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கறி வேணும்னு கேட்டு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ இருக்கிற ஆடு மாடுகளை கொடுத்தாலும் எதுக்க முடியாது, இவ்வளோ கூட்ட மக்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர் மனசு கஷ்டப்படுவார் மோசை. ஆனால் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த மோசை நேராக ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறார். இந்த மக்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும், கறி கேட்காங்க, நாங்கள் இப்படியே மண்ணாக சாப்பிட்டுட்டு எவ்வளோ நாள் தான் நாங்கள் உயிர் வாழ முடியும், எங்களுக்கு திகட்டிட்டு வேண்டாம், எங்களுக்கு கறி வேணும் அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிக்காங்க. அப்படி கேட்க ஆரம்பிக்கும் போது திருப்பி என்ன செய்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மோசே கர்த்தருடைய கரம் குறுகிட்டா, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ ஏன் வேதனைப்படுற அப்படின்னு மோசையை கேட்ட மாதிரி ஆண்டவர் உங்கள்கிட்டையும் கேட்குறாரு, என்னுடைய கரம் குறுகிட்டா, நீ ஏன் புலம்பி தவிக்கிற, நீ ஏன் கண்ணீர் வண்டிக்கிற, வனாந்தரத்தில் போகிறேன்னு சொல்லி, ஐயா நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி இங்கே என்னுடைய கரை குடிக்கலை, நீ என்கிட்ட வாங்க, என்கிட்ட நினச்சிங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். அப்புறம் தாவீது ராஜா கூட சொல்லுவார், இந்த 121ஆம் சங்கீதத்தில் கூட, எனக்கு ஒத்தாசுவர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த காரியத்தில் நினச்சி ஜெயத்தை தருவார் ஆண்டவர். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு நினைச்சார், அவங்கக்கிட்ட கண்ணீர் அடிச்சுக்கிட்டு இன்றைக்கி வனாந்திரன்னு அழிக்கப்பட்டு போகிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியலை, உண்மையான இதயத்தோடு பார்க்க முடியலை. அவங்க என்ன வேணுமோ அதுக்காகவே தேவ சமூகத்தில் நிற்காங்க. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை எல்லாத்தையும் மீட்டெடுக்க நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், கரம் பிடிச்சி நடத்துக்கிற தேவன். நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் கூட மறந்துருந்தாங்க எல்லாரும். நான் உன்னை மறக்கவே இல்லை, நான் உனக்கு நினைச்சிறேன், துணை நிற்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னேன். நீ பயப்படாத, திகையாத, கலங்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன் நம்மளை பார்த்து. நான் கரம் பிடிச்சி உன்னை நடத்துவேன், என் நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர் தாங்குகிற தேவன், அவர் சுமக்கிற தேவன். அப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர் நினைச்சாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் முறுமுறுத்து ஆண்டவர் சமூகத்தில் நினைச்சாங்க, இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்கிற மக்கள் நிறைய இருக்காங்க. நம்ம நினச்ச உடனே ஆசீர்வாதம் வந்துடணும், நினச்ச உடனே உயர்ந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னா முடியாத காரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய காரியத்தில் நான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது நிறைய நான் ஆசீர்வதிக்க முடியும். நிறைய ஆசீர்வாதத்தில் வந்துட்டீங்கன்னா
உனக்கு என்னுடைய பாதையை நீ சரியாக உன்னால வர முடியாது. நான் உன்னை நல்லா வைக்க தான் முடியும். வச்சேன்னா நீ என்னுடைய பாதையில் அடிச்ச முடியாது, வர முடியாது. இடுக்கமான பாதையில் வரும்போது தான் அந்த காரியத்தில் ஆண்டவரை நோக்கி என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்போ ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார், நான் இப்படி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நினச்சிடும், ஏசப்பா அப்படின்னு கேட்குறோம். ஆசீர்வாதம் நல்லா உயர்ந்த இடத்துல இருக்குன்னு நினைச்சாலும் இப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தை நெருங்கி இருக்கிற மாதிரி இருக்க முடியாது, நிறைய பணம் வந்துட்டுனா. ஆனால் கர்த்தர் கிருபையை தருவார், இல்லை அப்புறம் வேண்டாம்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்குள்ள பாதைகளை நம்மளை இணைச்சிவார், சரி பண்ணி தேவன் இந்த ஆசீர்வாதம் நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு நம்ம ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தை விடாமல் பிடிக்கணும், விடாமுயற்சியாக எடுக்கணும். ஆண்டு சமூகத்தில் அதான் தேவ பிள்ளைகளை நீங்கள் நினச்சிவீங்க, நினச்ச உடனே நம்மளுக்கு ஆசீர்வாதம் வந்துடணும். நினச்சதெல்லாம் நம்ம உடனே இன்னைக்கு சாயங்காலம் ஜோம்னா காலையில் அந்த அப்படியே என்ன செஞ்சிடணும், மந்திரம் என்ன சொல்லுவாங்க, ஜீ பூப்பா மந்திரம்னு சொல்லி மந்திரம் போட்ட மாதிரி அப்படியே நம்ம நாள் வந்துட்டு நினைக்கிறீங்க. அப்படி ஆண்டு அனுமதிக்க மாட்டார். அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார், அவர் நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறார் ஆண்டவர். அதனால நம்ம நினச்ச மாதிரிலாம் அந்த தம்பி என்னைக்கு அவர் ரத்தத்தால் நம்மளை மீட்டு எடுத்துட்டாரோ, என்னைக்கு அவர் பிள்ளையா கத்தை வைத்துட்டாரோ, என்னைக்கு உடைச்சி வளைஞ்சி எடுக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கு அவர் என்ன நினைக்காரோ அதான் நடக்குமே தவிர நம்ம நினைக்கிறது நடக்காது. அப்போ எதுக்கு இந்த ஆண்டவரை பிடிச்சி அப்படின்னு நினைக்கலாம். இந்த அன்பு தேவப்பிள்ளையே ஆனாலும் நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு அழைந்து தெரிவது இல்லைன்ற மாதிரி ஒரு குறைவில்லாதபடி ஆண்டவர் நடத்துவார், குறையில்லாமல் சூப்பராக நடத்துவார். ஆனால் நம்ம என்ன பரலோக ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிற பிள்ளைங்க, நித்திய ராஜ்யத்துக்கு போகிறோம், நித்திய ஜீவனை நமக்கு தராரு. அப்போ நமக்கு பிடிப்பா அவர் பையன் போய் ஒரு கரவலாட போல பையன் அவர் கூட்டிகிட்டு போவார் நம்மளை. நம்ம நினச்சது மாதிரி அவங்க 2 கார் வச்சுருக்காங்க, இவங்க நல்லா வீடு கட்டியிருக்காங்க, லைன் வீடு போட்டிருக்காங்க, நிறைய வீடு கட்டிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தான் இந்த உபத்திரவம், நமக்கு தான் இந்த பாடு, நமக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த சத்து அவங்களுக்கு முன்னால் கூட நம்ம தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்ம பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க ஆண்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். அதில் நிரம்பினா நிறைய ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதத்தையும் ஆண்டு தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்மளை நிரப்புவார், அதிசயமாக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்மளை உயர்த்துவார், விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தாங்கன்னு நிம்மதி இல்லாமல் எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை கார் வச்சுருந்தாலும் எத்தனை பங்களா வச்சுருந்தாலும் இன்னைக்கு நிம்மதி இல்லாத பிள்ளைங்க நிறைய இருக்காங்க, சமாதானமே இல்லை. இப்போவே நம்ம பார்க்குறோம்ல, நிறைய குடும்பத்தை பார்க்குறோம், நல்ல நல்ல வசதியான பிள்ளைகள் எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை, பங்களா, எல்லாம் காரு எல்லாம் இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்காங்க, பிரிதாங்க. அது ரொம்ப மனசு கிடைக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது தான். அவங்க இணைஞ்சு வாழணும், சீக்கிரமாக அவங்க இணைஞ்சிடணும். எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிற எல்லா மக்களும் இணைஞ்சு வாழணும். அவங்க வந்து குடும்பமாக இணைச்சிடணும், ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்தணும். இன்னைக்கு பிரஜாதி மக்கள் தான் நிறைய பேர் வெளித்திரும்ப நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில் ஒன்று இருந்தார். அந்த ரஜினிகாந்த் மகா மருமகை, அந்த ஆர்த்தி, அந்த ஜெய்மோகன், இவங்கெல்லாம் சரியான வசதியானவங்க தான். கோடிக்கணக்கில் இருக்குது, கோடிக்கணக்கு மேலே தான் இருக்குது அவங்க கையிலலாம். இந்த சங்கீதா, விஜய் நமக்கு தெரிஞ்சவங்க தான் தெரியுது. இப்போ டிவி செல்லில் வரலாம், இந்த ரிலேட்டிவ் நம்ம ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இதே மாதிரி எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது. ஆனாலும் தேவ பிள்ளைகளாக அவங்களுக்கு அந்த தேவனை அறியாமல் இருக்கிறனால அதெல்லாம் அறிஞ்சு உபவாசம் போட்டு சோமுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஆண்டவர், பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீ பிசாசுனா ஜனங்களை பூரா வஞ்சித்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜனங்கள் குடும்பம் வாழக்கூடாதுன்னு சொல்லி மந்திரங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதான் தேவ பிள்ளைகளை உங்களுக்கு எல்லாம் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி எடுக்கிற பாத்திரம் நிரம்பி வழியை செய்வார் ஆண்டவர். தேவ பிள்ளைகளாகி நீங்கள் எதையும் குச்சி கலங்காதீங்க. அவங்களாம் நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, நான் தானே இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி யாரையும் நினைக்காதீங்க. தேவனாக கர்த்தர் நமக்குன்னு ஒரு பாதை வச்சுருக்காரு. அந்த அடிக்கடி சொல்கிறது தான், அந்த பாதையில் நம்மளை நடத்தி கொண்டு போய்கிட்டே இருப்பார். அவனுக்கு நன்றி சொல்லுங்க. நம்மளை மீட்டெடுத்தார்ல, நம்மளை ரட்சித்தார்ல, அவருடைய பிள்ளைய நம்ம வச்சிருக்கிறாரு, அதுக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஏசப்பனா யாருன்னு தெரியாமல் போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஏசப்பனா யாருன்னே தெரியாமல் போயிட்டு இருக்கிறாங்க.
அவங்க மறைச்சா எங்கே போயிடுவாங்க? அக்கினி, நித்திய காலம் அக்கினி போயிடுவாங்க. நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பையன் ஆண்டவர் ரட்சித்து அவர் மந்தையில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா பரலோக ராஜ்யத்து பிள்ளைகள் இந்த உலகத்துல சொல்லுவேன். இந்த பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், ஒதுக்கப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாமே இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் நித்திய காலமாக ஆண்டவரோடு அப்படி சந்தோஷமா இருக்க போகிறோம். தாவிதே கூட ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு, சங்கீதத்தில் 31ஆம் சங்கீதத்தை கூட சொல்லியிருப்பாரு. 10 31:10 என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உள்ளிருந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருவளிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலை எறிஞ்சிருந்தாங்களா ஓடி போனார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். அநேக சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அவர் எவ்வளோ பாதைகளை கடந்து வர்றாரு பாருங்க. தாவீது ராஜா பார்த்தா, தாவீது ராஜா எவ்வளோ பாதைகளை கடந்து வர்றாரு. இல்லை சொல்லுவாங்க, அவர் ரொம்ப பாவம் செஞ்சார், கொலை பண்ணார், அவர் அடுத்த பொண்டாட்டி கல்யாணம் முடிச்சார், அவங்களும் இருந்தார். ஆனால் அந்த காலத்துலேருந்து அது வந்து ஒன்றும் இல்லை. ஆனால் அவளும் செஞ்சாலும் தேவனுடைய பார்வைக்கு அது பயங்கரமான காரியமாச்சு. கொலைக்கு அடுத்த விஜய் எடுத்தது ஒரு தப்பு, அடுத்த கையில் கொலை பண்ணது தப்பு, பாவம் செஞ்ச தப்பு. ஆண்டவர் அவர் சொல்லுவார், ஆண்டவர் உனக்கு வேணும்னா ஏன்ட்டு கேட்க வேண்டியதுன்னா ஆண்டவர் சொல்லுவார். நீ ஏன் துணிகிறப்பா நீ வந்து உன் காரியத்தை செயல்பட்டேன்னு ஆண்டவர் கேட்பார். ஆனால் தேவ பிள்ளைகள் அது அந்த காலத்தில் அது அந்த அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து எல்லாத்தையும் கிருபையாக ரட்சிக்கப்பட்டவங்க இப்படி தான் இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி என்ன செஞ்சார், கரெக்ட் பண்ணார். அந்த தாவீது ராஜா வந்து 51ஆம் சங்கீதத்தில் அழுது புரளுவார். அவர்கிட்ட சமாதானமே இல்லை. அவருக்கு செய்தது பாவம்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் உன்னை ஈசோப்பினால என்னை கழுவுன்னு அழுவார். உன்னுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதையோன்னு சொல்லுவார். எங்கடா தாவீது ராஜா வந்து ஆண்டவர் சமூகத்தை அதிகமாக தேடின மனிதர். எப்போதும் தேவனை ஆடு மேய்க்கும் போது தேவனை பாடி துதித்து ஆண்டவர் பின்னாலே போனவர். அவர் குடும்பத்தில் கூட அவரை ஒதுக்கிட்டாங்க. தாவீது சிறு பையன்லே ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க காட்டுல. அப்போ அங்கே தான் கரடியை கொன்னேன், சிங்கத்தை கொன்னேன்னு சொல்லியிருப்பார். தேவ பிள்ளைகளை உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டு எடுத்துக்காக ஒரு பெரிய நோக்கம் வச்சுருப்பார். நம்ம வந்து அப்போ இருந்து நம்ம வந்து முன்னால் இருந்து இப்படிலாம் இருந்தோம், அந்த ஆசீர்வாதம்லாம் இல்லைன்னா எல்லாரும் தான் அப்படி இருந்தோம். ஆனாலும் தேவ பிள்ளைகளை உங்கள் மேலே புதிய அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பாதையை காமிக்கிற அபிஷேகம் நம்ம மேலே இருக்குது. அதான் தேவ பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து அழிக்கப்பட்டாங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம். அழிக்கப்பட்டாங்க. மோசக்கிட்ட கூட ஆண்டு கேட்பார், இந்த ஜனங்களெல்லாம் நான் அழிக்க போகிறேன், எப்போ பார்த்தாலும் என்னை முறுமுறுக்காங்க, என்னை எப்போ பார்த்தாலும் முறுமுறுக்குறாங்க, உன் பேரை நான் அவங்கள அழிக்கப்பேன்னு அவர் சொல்லுவார். வேண்டாம், இது உங்களுடைய பிள்ளைங்க, அழிச்சிடாதீங்க. அப்படி அழிக்கிறதா என் பேரை ஜீவ புஸ்தகத்துக்கு கிறுக்கி போடுவோம் அப்படின்னு பாரு மோசைக்கு ஆண்டவருக்கும் பேச்சு நடக்கு. அந்தனும் மோசை ஆண்டவர் கூப்பிட்டு பேசுவார். ஒவ்வொரு காரியங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட இசப்பட்ட ஆண்டவர்கிட்ட பேசுகிற ஒரு கிருபை உங்கள்கிட்ட இருக்கா? இந்த வானத்தை பூமி படைச்ச தேவன் நம்மளை தேடி வராரு. தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டான், ஆவி பொழுது என்னையே தாவி அழைத்திட்டான், அன்பே அவரின் பேராம் அப்படின்னு பெருமனசே ஒரு பாட்டு படிப்பாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் அந்த தாவீது ராஜா என்ன செஞ்சார், அவர் நிறைய நெருக்கத்தின் பாதையில் போனாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார். அவர் பாவம் செய்தார், அறியாமல் செஞ்சிட்டார். பாவம் யுத்தத்துக்கு போகிற நேரம் யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் தங்கினதுனால பாவம் பண்ணிட்டார். அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு மேலே பாவம் செஞ்சார். ஆனால் 51ஆம் சங்கீதத்தில் வந்து அவர் அழுது புலம்புறாரு. 51ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது பார்த்தா, இப்படி ஈசோப்பினால இதை கழுவி என்ன செய்யும், சுத்தமாக பாண்டவரே சொல்லி புலம்பி தவிப்பார்.
51 சங்கீதத்தில் 7ஆம் வசனம், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சிபடி கேட்கும். அப்போ அவர் செய்த பாவம் தெரியும் போது உங்களுடைய ஈசோப்பினா நீ கழுவி பரிசுத்தப்படுத்துங்கிறாரு. நான் சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும்படி செய்யும். சந்தோஷமே இல்லாமல் போயிட்டு ஆண்டு சந்தோஷத்தெல்லாம் எடுத்துட்டாரு. நீ துணிகரத்தில் நீ இறங்கிட்டாரு. சந்தோஷத்தை எடுத்துட்டு அவர் இப்போ சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போது நீர் நொறுக்கிற எலும்புகள் கழிவுறும். எலும்பெல்லாம் நொறுக்கிட்டார். அது இல்லை, அது வெளியே தெரியாது. எலும்புலாம் வளர்ந்து போயிட்டு அவர் கேட்காரு, நீ நொறுக்கிற எலும்புகள் கழிவுற பண்ணும் ஆண்டவரே. சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும்படி செய்யும் ஆண்டவர். எல்லாத்தையும் இழந்துட்டார். அதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் நின்று கெஞ்சிறார், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலாம். நான் அவன் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் நீர் என்கிட்ட நீக்கிடலாம் ஆண்டவரேன்னு கேட்குறாரு. தேவை சுத்த இருதயத்தை நீ சிருஷ்டியும். அவன் கேட்குற சுத்த இருதயத்தை நிச்சயம் என்னை சிருஷ்டியும் அப்படிங்கிறார். சுத்த இருதயம் எல்லா பிள்ளைகளும் ஆண்டுகிட்ட கேட்கறது சுத்த இருதயத்தை கேட்கணும். ஏன்னா சுத்தமான இருதயத்தை எங்கன்ற சுத்தமான இருதயத்தில் தேவனாகி கர்த்தர் வந்து எரிச்சுவார், வாசம் பண்ணுவார். அப்புறம் இதில் சங்கீதத்தில் கூட ரசனம் இருக்கும். அந்த அது மோசே சங்கீதம் நினைக்கிறேன். இந்த சங்கீதம் முடியும் போது கொடுக்கும், சுத்த இருதயம் உங்களுக்கு தேவன் வந்து இணைச்சி வர பிரியமா இருக்கிற வசனம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க பாருங்க. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தாரா தேவன் நம்மளை இணைச்சுவார், தேடி மீட்டெடுப்பார். அல்லேலூயா. அவர் நம்மளை தேடி இணைச்சி வரோம், மீட்டெடுக்கிற தேவன். அவர் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மளோட அவர் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், எந்த பாவத்தால் அண்டை சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டிய நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும். நிலைவரமான ஆவி வேணும்பார். ஒரு சமூகத்தை விட்டு நீ தள்ளிடாதையும் அப்படி தேவ சமூகத்தில் போய் நின்று கேட்டால் ஒவ்வொரு காரியத்தையும் தாவினாட்டி செய்வார். அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் உடனே தேவ சமூகத்துக்கு போயிடுவார். என்ன பிரச்சனைனாலும் தேவ சமூகத்தில் போய் நினைச்சுவார். கேட்டு அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறதோ அப்படியே செய்வார் தாவீது. ஆனால் அந்த இடத்துல என்ன பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்ன இருக்குது எடுத்துக்கொள்ளாமல் நம்ம வாசிக்கிறது சிம்பிளாக வாசித்துருவோம். ஆனால் ஒவ்வொரு காரியத்துலேயும் அதை ஆழமாக பார்க்கும்போது எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்கிறத நீங்கள் அறியணும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா இந்த தாவீது இவ்வளோ உருக்கமான காரியங்களை சொல்லி அவர் ஆண்டு சமூகத்தில் நிற்பார் பாருங்க. ரட்சணத்தை சந்தோஷத்தை திரும்பும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை தாங்கும்படி மொத்த டோட்டல் உயிர் தான் இருந்திருக்கு அவருக்கு. அவர் அந்த 7ஆம் வசனத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் ஒவ்வொரு காரியம் சொல்லும்போது அவருக்கு உயிர் மட்டும்தான் இருந்திருக்கு. அவ்வளோத்துக்குள்ள ஆண்டவர் நொறுக்கிட்டார். அது ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஆண்டு சமுதிரம் கெஞ்சி கேட்குறாரு, அழுகிறாரு. ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அப்படின்னா ஆண்டு சொன்னார், தேவனுக்கு கேட்குற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கீர் அப்படின்னு அவர் சொல்கிறார் 17ஆம் வசனத்தில். அப்போ அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 7ஆம் வசனத்துலேருந்து பாருங்கள் அந்த 12ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப நொறுக்கப்பட்ட சூழ்நிலை ஆண்டு சமத்தில் நிற்கிறார். கண்ணீரோடு நிற்கிறார், புலம்பலோடு நிற்கிறாரு. ரத்தத்தால் என்னை கழுவுங்க அப்படிங்கிறாரு. அன்றரை நான் சந்தோஷம் ஆயிடுச்சு கேட்கும்படி செய்யுங்கப்பாங்கிறாரு. என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கிறாரு. என் பாவத்தை பாராட்டும்படி முகத்தை மறுத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கிறவங்கிறாரு. தேவனை சுத்த இருதயத்தை எனக்கு தாருங்கிறாரு. ரட்சணித்து சந்தோஷத்தை தாரும், சமூகத்துக்கு எனக்கு தள்ளிடாதையும் அப்படின்னு நிறைய கேட்குறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் ரொம்ப பாவத்தை ஒரு பாவத்தை முடுறதுக்கு இன்னொரு பாவம் செஞ்சு இன்னொரு பாவத்தை முடுக்க இன்னொரு பாவம் செஞ்சு கடைசி டோட்டலாக நினச்சினாரு. ஆண்டூர் புரோகமான காரியங்களை செய்து ஆண்டூர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி ஏசியா தீர்க்கதரிசி வந்து ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி தாவிக்கிட்டேன். அப்போ அப்படிப்பட்ட மனிதன் யார் அப்படின்னு இவர் கேட்குறாரு. அது நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆண்டவர் அவருக்கு தீர்க்கதரிசி மூலமா பல விதத்தில் பேசி நான் இப்படி பண்ணுன்னா நான் அப்படி பண்ணுவேன், உன் பிள்ளைங்க பாரு, இதை மட்டும் உன் பிள்ளைங்க என்ன பாடுபடுறாங்க பாரு சொல்லி நீ மறைவிடத்தில் செஞ்ச பாவத்தை அவங்க வெட்ட வெளியில் செய்வாங்க அந்த பாவத்தைன்றார் ஆண்டவர். அன்பு தேவ பிள்ளைய தேவனுக்கு பயந்து நீங்கள் நடங்க. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார்.
அது நம்ம பாத்திரம் நிரம்பி வழியே பண்ணுவார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் முறுமுறுக்காதீங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் பேசாதீங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் பேசவே செய்யாதீங்க. அதான் தேவ பிள்ளைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் அடி உங்களை தாழ்த்தினா, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தாதான் தேவனுடைய அன்பை நீங்கள் நினச்சிங்க ருசித்து ருசித்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இது மட்டுமா கிருபையாக நம்மளை பாதுகாத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எங்கடா நம்ம சந்ததிகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும். யாரும் இந்த பிசாசி கரத்தில் போய் விழுந்துடக்கூடாது. நம்மளுடைய காலங்கள் ஆண்டுடைய கரத்தில் தான் இருக்குது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் பாதையை நெய்யாய் பொழிய செய்கிற கர்த்தரிடத்தில் இருக்கு. அவரை பின்பற்றி போகும்போது பெரிய நம்மளை ஒவ்வொரு நாளும் சமாதான சந்தோஷத்தால் ஆசீர்வாதத்தால் நிரப்பி கூட்டிகிட்டு போகிறாரு. அதை யாரும் இழந்துறாங்க. தேவனுக்கு பயந்து நடங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருங்க. கர்த்தர்களுக்கு வந்து பெரிய காரியங்களை செய்வார். அந்த வசனம் 6ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் திருப்தியாக இருப்பேன், நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் என்று சொன்ன நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபை ஆண்டவர் பின்பற்றினா தான் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடருமே தவிர, ஆண்டவரோடு நீங்கள் தூரமாக போயிட்டீங்கன்னா நன்மை கிருபை இல்லை, தீமை தான் பின்னால் தொடரும். அதனால் அந்த தீமைக்கு நீங்கள் போயிடாதீங்க. ஆண்டவரை மட்டும் பிடிச்சிக்கோங்க. பைபிளில் நிறைய பேர் பின்மாற்றத்தில் போனவங்க நிறைய இருக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான பாடு மத்தியில் ஒரே ஒருத்தர் இளையகுமாரன் கதையை பார்த்தாலே போதும். பின்மாற்றத்தில் போன ஒன்று பேதுரு. யோவானில் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சிலுவையில் எடுக்கப்பட்ட பின்பாக பின்மாற்ற மனுஷனை பிடிக்கிறோம் ஆக்குவேன்னு அங்கே சொல்லியிருப்பார். பின்மாற்றத்தில் போய் மீன் பிடிக்க போவர், பட்னியாகிடுவார். சாப்பிட்றது கூட ஒன்றும் கிடைக்காது. மீன் வலையை போட்டால் வெறும் வலை தான் வரும், மீனே கிடையாது. ஒன்றும் இல்லாமல் நிற்காங்க, பரித வச்ச சூழ்நிலை நிற்காங்க. ஆண்டு திருப்பி தேடி வந்து அவங்கள மீட்டெடுத்து சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கான்னு கேட்காரு. ஒன்றுமே இல்லை ஆண்டவரை, நாங்கள் அமிர்தம் வலையை போட்டால் ஒன்றுமே இல்லை ஆண்டவரை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பெரிய பெரிய மீன் 153 மீனை சுட்டு அவங்களுக்கு அப்பமும் சுட்டு கையில் கொடுத்து நல்லா சாப்பிடுறது திருப்தியாக ஆக்குறாரு. ஏசப்பாட்டை வந்தால் தான் திருப்தியான சாப்பாடு. ஏசப்பாட்டை வந்தால் தான் இந்த கொழுத்த நல்ல மீன் எனக்கு. அவருக்கு கொழுத்த கன்று அடிச்சிருப்பார் இளையகுமாரங்கிறதுல. இங்கே நல்ல பெரிய பெரிய மீனும் போட்டிருக்கோம். சுட்டு கொடுத்து அப்பத்தையும் சுட்டு கொடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்காரு. ஏசப்பாட்ட திரும்பி வரும்போது தான் ஒரு ஏசப்பாவே தேடி அவர் பிள்ளைகளை கூப்பிட்றாரு. தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு பின்னாடி போயிறங்க. வெறுமையான படகு தான், வெறுமையான வலை தான் கிடைக்கும். அந்த இளையகுமாரன் ஆண்டவருக்கு பின்வாங்கி போனால் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு தவிடு கூட கிடைக்கல, பண்ணி தீக்கிற தவிடு கூட கிடைக்கலன்னு தான் பைபிளில் போட்டுருக்கு. இல்லை அந்த ஆண்டவரை இருக்க பிடிச்சிக்கோங்க. யாருக்கு சொல்வார்ல, ஒரு வசனத்தில் சொல்வார்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் போக விட மாட்டேன், நீர் தான் எனக்கு ஆசீர்வாதம். எந்த சூழ்நிலைன்னு கேட்டால் நான் அந்த இன்னைக்கு நான் 2 பரிவாரங்களோடு வாரேன். ஆனால் என் சகோதரன் வந்து என்னை கொண்டுட்டானா என்னை பின்தொடர்ந்து வர என்னுடைய மனைவி பிள்ளைங்கள் எல்லாரும் பரிதவிச்சிருவாங்க, அனாதி ஆகிறாங்க. நான் நினச்சி ஆண் சம்மந்த பிடிச்சிக்கிட்டான். என்னை ஆசீர்வதித்தால் வழியே உண்மை போக விட மாட்டேன். அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். எந்த சூழ்நிலையும் அவரை பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. இங்கே நீங்கள் பற்றி கொள்ளுங்க. தேவனை கர்த்தர் உங்களை பார்ப்பார். உண்மை உறுதியாய் பற்றிச்சான் உண்மையே நம்பி இருக்கிற அப்படின்னா அவனுக்கு பூரண சமாதானத்துக்கு காத்துக்குள்ளே வாசனை இருக்குது. உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அப்படிங்கிற பாக்கியத்தையும் கிருபையும் கர்த்தர் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, முறுமுறுக்க ஒன்றுனா ஆர்டர் கொடுத்துக்கிட்டே வந்தார். முறுமுறுப்பே இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. முறுமுறுக்க ஆண்டவரை முறுமுறுக்க இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்கன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. எல்லாரும் கானானுக்குள்ள போனாங்கன்னு போடலை. யோசுவாவும் காலேபும் தான் உள்ளே போனாங்க. அவங்க தான் உள்ளே போனாங்க. 12 பேர் தான் இந்த இதுக்குள்ளே அனுப்புவாங்க, கானான் தேசத்துக்குள்ளே போவாங்க. 12 பேர் போனவங்களை 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. நம்மளாம் அங்கே போக முடியாது, அங்கே இருக்கிறவங்களாம் ராட்சதர்கள், அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஆனால் 2 பேர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கிற திராட்சை பழத்தையும் அங்கே இருக்கிற தானியங்களையும் அப்படியே உயர்த்தி பேசி நம்ம போனோம்னா சுதந்திரிச்சு கொள்ளலாம், ஒன்றும் கிடையாது, நம்ம ஆண்டு நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அது போதும், நம்ம சுதந்திரிக்கலாம்னு சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை பேசுனதுனால விசுவாசமான அந்த வார்த்தையை ஆண்டு கனப்படுத்தி அவங்கள தான் கானான் தேசத்தில் அனுப்புகிறாங்க. அவங்க தான் அதான் பெற்றுக்கொள்ள முடியும். முறுமுறுத்துட்டே அலைஞ்சா அழிக்கப்பட்டுருவாங்க. அக்னி கடலில் போய் விழுந்துருவீங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருப்பீங்க.
முறுமுறுக்கிறதுக்கு குப்பையில் போட்டுட்டு ஆண்டவரை நினைச்சு விசுவாசத்தோடு பிடிச்சி அவர் எனக்கு பலன் அளிக்கிறவர்னு சொல்லி பிடித்து கொள்ளுங்க. தேவனாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களையும் ஆசீர்வதிப்பார், எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வார், உங்களையும் ஆசீர்வார். வசனம் கேட்குற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை சொல்லிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. அப்படியே பாதத்தை எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறையா நீ பேசுனீரப்பா, உங்களுக்கு நன்றிப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உண்மை இறுக பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க, உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. உங்களுடைய பாதத்தை எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் பிள்ளைகள் மகிழ்படட்டியா. ஒரு ஆத்மா கூட கெட்டு போய் சித்தல்லப்பா, ஒருவர் கூட கெட்டு போயிடக்கூடாதப்பா, ஒருவர் கூட பின்வாங்கி போயிடக்கூடாதப்பா. தேவனே எல்லா பிள்ளைகளையும் அன்புக்குள்ள அரவணைச்சு கொள்ளுங்கப்பா, இப்படி பாதுகாப்புல வச்சுக்கொள்ளுங்க ஏசப்பா. பிசாசு பல விதத்துல அவங்கள முறுமுறுக்க வைக்கிறதுக்கு அவன் முழு முயற்சி எடுப்பான் ராஜா. அவனுடைய தந்திரமான காரியங்களாம் செயலிழந்து போகட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. இப்படி பலத்த காலத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு வருஷாமத்தை சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.